ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் டிஃபென்ஸ் அப்டேட். நான் உங்கள் பிரேம்குமார். அது என்னப்பா எப்போ பாரு ஈரான் பெல்லஸ்டிக் மிசைல்ஸ் இஸ்ரேலுக்கு எகெயின்ஸ்டா தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இல்ல பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு செய்தி வருது. இன்னைக்கு இந்த வீடியோல ஈரானுடைய பெல்லஸ்டிக் மிசைல்ஸ்ல என்னென்ன இருக்கு, அந்த பெல்லஸ்டிக் மிசைல்ஸினுடைய கேப்பபிலிட்டி என்ன, ஏன் அவங்க இவ்வளோ அதிக எண்ணிக்கையில தயார் பண்றாங்க, மிக அதிக ரேஞ்ச் இருக்க பெல்லஸ்டிக் மிசைல்ஸ் தான் அவங்களுக்கு பயன்பாட்டுல தேவைப்படுது. ஏன்னா இஸ்ரேலுக்கு எகெயின்ஸ்டா பயன்படுத்துறதுக்கு. ஆனா குறைந்த அளவு உள்ள ரேஞ்ச் இருக்கக்கூடிய பெல்லஸ்டிக் மிசைல்ஸ் அவங்க ஏன் தயாரிக்கிறாங்க, அது எல்லாத்துக்கும் விடையா இந்த வீடியோ இருக்க போது. இந்த வீடியோ எஜுகேஷன் பர்பஸ்க்காக பல ஓபன் சோர்சஸ்ல இருந்து கிடைக்கக்கூடிய டீடைல்ஸ் தொகுத்து கொடுத்துருக்கோம். ஸோ இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல எக்ஸ்க்ளூசிவா டிஃபென்ஸ் கண்டென்ட் எஜுகேஷன் பர்பஸ்க்காக போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல் பெல்லஸ்டிக் மிசைல் வந்து ஜோல்ஃப் அகர். இந்த பெல்லஸ்டிக் மிசைல் பார்த்துட்டீங்கன்னா ஒரு ரோடு மொபைல் மூலியமா லான்ச் பண்ணக்கூடியது, சிங்கிள் ஸ்டேஜ் சாலிட் ப்ரொபல்டு இருக்கக்கூடிய பெல்லஸ்டிக் மிசைல். இந்த ஜோல்ஃப் அகர் அப்படின்றது ஒரு ஷார்ட் ரேஞ்ச் பெல்லஸ்டிக் மிசைலாவே பார்க்கப்படுது. சில ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா ஃபாட்டா 110ல இருந்து இந்த ஜோல்ஃப் அகர் பெல்லஸ்டிக் மிசைல் டெரைவ் பண்ணி தயாரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. முதலா ஈரானுடைய ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரி ஆர்கனைசேஷன் இத 2016ல தான் ரிவீல் பண்றாங்க. இத ஈரான் சிரியால இருக்கக்கூடிய டெரரிஸ்டுக்கு எகெயின்ஸ்டா பயன்படுத்தி இருக்கிறதா சொல்லப்படுது. காரணம் என்ன அப்படின்னா டெஹரான் டெரர் அட்டாக். இந்த மிசைலுடைய ரேஞ்ச் வந்து 700 கிலோமீட்டர். சோ அதனால இந்த மிசைலை இவங்க டைரக்டா ஈரான்ல இருந்து இஸ்ரேலுக்கு எகெயின்ஸ்டா பயன்படுத்த முடியாது. பட் சிரியாவோட பகுதிகளில் இருந்து இதை பயன்படுத்த முடியும். இல்ல அப்படின்னா இஸ்ரேலுக்கு எகெயின்ஸ்டா ஈடுபட்டுக்கிட்டு இருக்க ப்ராக்சி வார் குரூப்புக்கு இதை கொடுத்து பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த முக்கியமான ஈரானுடைய பெல்லஸ்டிக் மிசைல் தான் ஷஹாப் 3 மிசைல் தான். இந்த பெல்லஸ்டிக் மிசைல் வந்து ஒரு லிக்யூட் ஃபியூல்டு பெல்லஸ்டிக் மிசைலா பார்க்கப்படுது. ஈரான் தான் இதை தயாரிச்சிருக்காங்க. இந்த மிசைலை பொறுத்தவரை ஈரான் ஒரு பர்டிகுலர் டைம்ல நார்த் கொரியா கிட்ட இருந்து நோடாங் மிசைல் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க. சோ இந்த ஷஹாப் 3 ஃபேமிலி இருக்குல்ல, இந்த மிசைல் எல்லாமே நோடாங் மிசைல்ல இருந்து டிரைவ் செய்யப்பட்டு தயாரிக்கப்பட்டதா சொல்லப்படுது. இந்த ஷஹாப் 3ல ABCD அப்படின்னு 4 டைப் ஆஃப் பெல்லஸ்டிக் மிசைல்ஸ் இருக்கு. 1998ல இருந்து 2003ல இதனுடைய டெஸ்ட் பேஸ் இருந்ததா சொல்லப்படுது. 2003லயே இது சர்வீஸ்லயும் இணைக்கப்படுது. இந்த ஷஹாப் 3ல என்ன ஒரு ஸ்பெஷல் கேப்பபிலிட்டி இருக்குன்னா இதனால நியூக்ளியர் வெப்பனையும் டெலிவரி செய்ய முடியும். ஆனா ஈரான் கிட்ட இப்ப வரைக்கும் நியூக்ளியர் வெப்பன் அபிஷியலா கிடையாது. இந்த ஏ வேரியன்ட் பார்த்துட்டீங்கன்னா நியூயார்க் டைம்ஸ் ரிப்போர்ட் படி 1300ல இருந்து 1500 கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கிறதா சொல்றாங்க. பி வேரியன்ட் பார்த்துட்டீங்கன்னா கம்ப்ளீட்டா டிசைனே அப்கிரேட் பண்ணிருக்காங்க. ஆபரேஷனல் சிஸ்டம் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிருக்காங்க சொல்லப்படுது பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ்க்காக. சி அண்ட் டி வேரியன்ட் பார்த்துட்டீங்கன்னா ரொம்ப லாங் ரேஞ்ச் வெர்ஷனா பார்க்கப்படுது. மிக அதிக அளவு எண்ணிக்கையில இதத்தான் அவங்க உற்பத்தி பண்ணிருக்கிறதா சொல்லப்படுது. அடுத்த முக்கியமான பெல்லஸ்டிக் மிசைல் ஈரான் கிட்ட இருக்கிறது எமாட். இதை பொறுத்தவரை இது ஷஹப் 3ல இருந்து டிரைவ் செய்யப்பட்டு தயாரிக்கப்பட்டதா சொல்லப்படுது. 750 கிலோகிராம் பேலோட் கேப்பபிலிட்டி மட்டும் இதோட வார்ஹெட்டுக்கு இருக்கு. சிங்கிள் வார்ஹெட் தான் பயன்படுத்த முடியும். 1700 கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கிறதா சொல்லப்படுது. 10 மீட்டர் அக்யூரசி இருக்குன்னு சொல்றாங்க. இந்த எமாட பொறுத்தவரை இதுவுமே ஒரு லிக்விட் ஃபியூல் இன்ஜின் தான். மீடியம் ரேஞ்ச் பெல்லஸ்டிக் மிசைலாவே பார்க்கப்படுது. 2017ல இருந்து தான் சர்வீஸ்ல இருக்கு. அடுத்த முக்கியமான பெல்லஸ்டிக் மிசைல் ஈரானுடையது சேஜல் பெல்லஸ்டிக் மிசைல். இந்த சீஜெல்ல சீஜல் 1, 2, 3 அப்படின்னு 3 வேரியன்ட் இருக்கு. இதுல சீஜல் 1 பொறுத்தவரை ஒரு 2 ஸ்டேஜ் சாலிட் ஃபியூல் பெல்லஸ்டிக் மிசைலா பார்க்கப்படுது. இதோட ரேஞ்ச் 2400 கிலோமீட்டர். ஈரான் கிட்ட இருக்கக்கூடிய ஹையர் ரேஞ்ச் பெல்லஸ்டிக் மிசைல இந்த சேஜல் மிசைலும் முக்கியமான பெல்லஸ்டிக் மிசைலா பார்க்கப்படுது. இது மூலியமா இஸ்ரேல ஃபுல்லா எந்த பகுதியில வேணாலும் அட்டாக் பண்ண முடியும். இல்ல அப்படின்னா சவுத் ஈஸ்ட் யூரோப்பையும் இது கவர் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்கிறதா சொல்லப்படுது. இதுல சேஜல் 2 பொறுத்தவரை அந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன் ஓபன் சோர்ஸ்ல கிடைக்கல. சேஜல் 3 வந்து டெவலப்மெண்ட்ல இருக்கிறதா சொல்லப்படுது. இது ரேஞ்ச் இருக்கு. சோ இத பத்தி அவ்வளவு விரைவா ஈரான் வெளியிட மாட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு இன்னும் டிப்ளமேட்டிக்
மேக்னெட்டிக் பிரஷர் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த சேஜில் மிசைலை பொறுத்தவரை இதுவுமே ஒரு மொபைல் லான்ச்சரா தான் பார்க்கப்படுது. எந்த இடத்துல வேணாலும் அவங்க கொண்டு போய் அட்டாக்குக்கு பயன்படுத்த முடியும். அடுத்து ஈரான் கிட்ட முக்கியமா இருக்கக்கூடிய ஒரு பெலிஸ்டிக் மிசைல் தான் அஷூரா. இது வந்து ஒரு மீடியம் ரேஞ்ச் பெலிஸ்டிக் மிசைலா பார்க்கப்படுது. இதோட ரேஞ்ச் அப்ராக்சிமேட்டா 2000 இருந்து 2500 கிலோமீட்டர் வரை இருக்கு. இந்த அஷூராவை பொறுத்தவரை 2007 இருந்து ஈரான் சர்வீஸ்ல வச்சிருக்கிறதா சொல்லப்படுது. இதுல என்ன ஒரு ஸ்பெஷல் கேப்பபிலிட்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை செட்டப் அண்ட் டிப்ளாய் பண்றது மிக குறைவான நேரத்துல பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இது மூலியமா எனிமி அலர்ட் ஆகிறதுக்கான டைம் குறையும். சோ அஷூரா பெலிஸ்டிக் மிசைலும் ஈரானோட இன்வென்டரியில இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பெலிஸ்டிக் மிசைலா ஓபன் சோர்ஸ்ல கிடைச்சிருக்க இன்ஃபர்மேஷன். அடுத்த முக்கியமான பெலிஸ்டிக் மிசைல் ஃபஜர் 3. இந்த மிசைலை பொறுத்தவரை அந்த அளவுக்கு டீடைல்ஸ் ஓபனா கிடைக்கல. இருந்தாலும் இது 2006ல இருந்து சர்வீஸ்ல இருக்கிறதா சொல்லப்படுது. இதுல 3 கன்வென்ஷனல் வார்ஹெட் இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த ஃபஜர் 3 பொறுத்தவரை 2500 கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கிறதாவும் சொல்றாங்க. அடுத்து ஃபாட்டா, எல்லாரும் முக்கியமா எதிர்பார்த்த ஒரு ஹைப்பர்சோனிக் மிசைல் ஈரான் கிட்ட இருக்கிறதா சொல்லப்படுது. ஆனா இது ஹைப்பர்சோனிக் பெலிஸ்டிக் மிசைல். ஓகேவா? ஈரானை பொறுத்தவரை இது 2023ல தான் அன்வீலே பண்றாங்க. இதோட வார்ஹெட் கன்வென்ஷனலாவும் பயன்படுத்த முடியும். இல்ல அப்படின்னா ஃபியூச்சர்ல இதை நியூக்ளியருக்காகவும் ஈரான் பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஃபாட்டா 1 பொறுத்தவரை ஸ்பீடு மேக் 13ல இருந்து 15 வரை இருக்கு. இதோட ஆபரேஷனல் ரேஞ்ச் 1400 கிலோமீட்டர். இந்த ஃபாட்டா 1 ஈரான் வந்து இஸ்ரேலுக்கு எகெயின்ஸ்டா பயன்படுத்தி இருக்கிறதா சொல்லப்படுது. ஏப்ரல் 1 ஸ்ட்ரைக்லயும் இதை பயன்படுத்தி இருக்காங்க. அக்டோபர் ஸ்ட்ரைக்லயும் பயன்படுத்தி இருக்காங்க அப்படின்னு பல ரிப்போர்ட்ஸ் வருது. அங்க கிடைக்கக்கூடிய டெப்ரீஸை வச்சு தான் இது எல்லாமே சொல்றாங்க. இந்த ஃபாட்டா மிசைலினுடைய ஃபாட்டா 2 பொறுத்தவரை ஹைப்பர்சோனிக் லைட் வெஹிக்கிள் அட்டாச் பண்ணி வர போறதா சொல்லப்படுது. சோ அதை பத்தி அந்த அளவுக்கு டீடைல்ஸ் கிடைக்கல. ஆனா ஃபாட்டா 1 கன்ஃபார்ம்டு ஹைப்பர்சோனிக் மீடியம் ரேஞ்ச் பெலிஸ்டிக் மிசைலா பார்க்கப்படுது. அடுத்த முக்கியமான பெலிஸ்டிக் மிசைல் ஈரானோட இன்வென்டரியில இருக்கிறது கேதர் 110. இது வந்து ஒரு மீடியம் ரேஞ்ச் பெலிஸ்டிக் மிசைலா பார்க்கப்படுது. இதோட இன்ஜின் 2 விதமான இன்ஜினும் பயன்படுத்துறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல லிக்யூட் ஃபியூலும் செகண்ட் ஸ்டேஜ்ல சாலிட் ஃபியூலும் பயன்படுத்தி இதோட ப்ரொப்பலண்ட் செயல்படும் அப்படின்னு சொல்றாங்க. இதோட ஆபரேஷனல் ரேஞ்சை பொறுத்தவரை 1800 கிலோமீட்டர்ல இருந்து 2000 கிலோமீட்டர் வரை இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்த முக்கியமான பெலிஸ்டிக் மிசைல் வந்து கேபர் ஷேக்கன் 1450 கிலோமீட்டர் வரை இதோட ரேஞ்ச் இருக்கு. இந்த பெலிஸ்டிக் மிசைலை ஈரான் இதுக்கு முன்னாடி இஸ்ரேலுக்கு எகெயின்ஸ்டாவும் பயன்படுத்தியிருக்காங்க, ஐஎஸ்ஐஎலுக்கு எகெயின்ஸ்டாவும் பயன்படுத்தியிருக்காங்க. இம்பாக்ட் ஆகும்போது இதோட ஸ்பீட் வந்து மேக் 5 வரை வரும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல இருக்கக்கூடிய ப்ரொப்பலண்ட் வந்து சாலிட் ஃபியூல் இன்ஜினாவே பார்க்கப்படுது. இந்த 2024ல இதுவரைக்கும் இஸ்ரேலுக்கு எகெயின்ஸ்டா பயன்படுத்தப்பட்ட பெலிஸ்டிக் மிசைல்ல இந்த பெலிஸ்டிக் மிசைல் கைபர் ஷேக்கன் வந்து ரொம்ப ஆக்டிவா பயன்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்த முக்கியமான பெலிஸ்டிக் மிசைல் ஈரான் கிட்ட இருக்கிறது கொரரம்ஷர். இதை பொறுத்தவரை 2017ல முதல் முறையை டெஸ்ட் பண்ணிருக்காங்க. இதோட ரேஞ்ச் வேரியண்ட்டை பொறுத்து சேஞ்ச் ஆகுது. மொத்தம் 4 வேரியண்ட் இருக்கு. 2000 கிலோமீட்டர் வரை இதோட ரேஞ்ச் சேஞ்ச் ஆகுது. வார்ஹெட் வெயிட் வந்து 1800 கிலோகிராம். இந்த கொரரம்ஷர்னுடைய 4வது வேரியண்ட் 2023ல தான் ஈரான் அன்வீலே பண்றாங்க. மோஸ்ட் அட்வான்ஸ்டு மிசைலா இது பார்க்கப்படுது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல இருக்கக்கூடிய ப்ரொப்பலண்ட்ல பயன்படுத்தக்கூடிய ஃபியூல் தான். இதுல ஹைப்பர்கோலிக் ஃபியூல் பயன்படுத்துறாங்க. சோ இது ரொம்ப அட்வான்ஸான ஃபியூல். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 வருஷம் வரைக்கும் இந்த ஃபியூலை டேங்க்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தாலும் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதோட லான்ச் ப்ரிப்பரேஷன் வெறும் 12 நிமிடங்கள். சோ இந்த நேரம் குறைவா இருந்துச்சுன்னா எதிரிகள் அலர்ட் ஆகிறது தடுக்கப்படும். சோ கொரரம்ஷர் ஈரான் கிட்ட இருக்கக்கூடிய முக்கியமான பெலிஸ்டிக் மிசைலா பார்க்கப்படுது. அடுத்த முக்கியமான பெலிஸ்டிக் மிசைல் ரெஸ்வன் மிசைல். இதை பொறுத்தவரை சிங்கிள் ஸ்டேஜ் லிக்விட் ஃபியூல் மிசைலா பார்க்கப்படுது. 1400 கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கிறதா சொல்லப்படுது. இது அட்மாஸ்பியரை பெனட்ரேஷன் பண்ணும்போது மேக் 8 வரை வேகம் போகக்கூடியதா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாமே ஓபன் சோர்ஸ்ல கிடைச்ச இன்ஃபர்மேஷன் தான். அடுத்த முக்கியமான பெலிஸ்டிக் மிசைல் அண்ட் ஃபைனலா இந்த மிசைல்ல இருக்கு ஹாஜ் கொசாம். 1400 கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கு. 500 கிலோ வார்ஹெட் வெயிட் இருக்கு. யுஎஸ்னுடைய MQ-9 ட்ரோன்னால கொல்லப்பட்ட சொலைமானி நினைவா அவர் பேரை இந்த மிசைலுக்கு வச்சிருக்காங்க. 2020ல இருந்து சர்வீஸ்ல இருக்கு. இதோட மேக்ஸிமம் ஸ்பீட் மேக் 12 வரை வருது அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுதான் ஃபைனலான மிசைலா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது. சோ இந்த வீடியோல பல மிசைல்ஸ் இருக்கு. இதுல ரேஞ்ச் கம்மியா இருக்க மிசைல்ஸ்ல ஈரான் எப்படி இஸ்ரேலுக்கு எகெயின்ஸ்டா பயன்படுத்துவாங்க அப்படின்னா, சிரியால இருக்கக்கூடிய ஈரானுடைய கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய சில பகுதிகளில் இருந்து இந்த மிசைல்ஸை பயன்படுத்துவாங்க. இல்ல அப்படின்னா ஈரான் ஆதரவு தரக்கூடிய ப்ராக்சி குரூப்ஸுக்கு இந்த பெலிஸ்டிக் மிசைல்ஸை கொடுத்து பயன்படுத்துவாங்க. பயன்படுத்தவும் செஞ்சிட்டு இருக்காங்க. சோ இப்ப
சமீபத்துல ஈரான் வந்து ரிட்டாலியேஷன் அட்டாக் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இஸ்ரேல் வந்து ஈரான் மேல ஸ்ட்ரைக் பண்ணதுக்கு. ஸோ அதுக்கு இதுல எந்த மாதிரியான பெலஸ்டிக் மிசைல்ஸ்லாம் பயன்படுத்துவாங்க அப்படின்னு தெரியல. பட் இது எல்லாமே தான் ஈரானுடைய இன்வென்டரியில இருக்க பெலஸ்டிக் மிசைல். இதுக்கு முன்னாடி நம்ம ஈரானோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பார்த்திருந்தோம். இஸ்ரேலினுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் பார்த்திருந்தோம். ஸோ அதை பத்தி வீடியோல லிங்க் ஐகார்ட்ல கொடுக்குற செக் பண்ணி பாருங்க. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அப்கமிங் வீடியோல வேற ஏதாவது பத்தி பேசினாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன்.